ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுடுதண்ணி நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு ராகி மாவு எடுத்து நல்லா ஒரு பதம் வர வரையும் உருண்டை இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சூடாக ஆறின பிறகு சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு உருண்டை பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா அழகாக வந்துட்டுருக்கு. நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ராகியோ அல்லது வந்துட்டு ராகி மாவோ அல்லது சப்பாத்தி மாவோ ஏதாவது ஒன்று போட்டு நல்லா சப்பாத்தி தேய்ச்சிடலாம், மாவு தேய்ச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு தவா வச்சு அந்த தவாவில் எண்ணெய் ஊற்றினோம்னா லைட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸு, உப்பி அடுங்கி வரும். ஆனால் வந்து நம்ம எண்ணெயே ஊற்றாமல் போட்டோம் அப்படின்னா நல்லா சப்பாத்தி உப்பி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஏற்ற காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பும் ராகி சப்பாத்தியும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தி கொடுங்க. இதில் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.